வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மின்சாரம் துண்டிப்பு. அனுரவின் சீன விஜயம் கைச்சாத்தான ஒப்பந்தங்கள். இலங்கையில் சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை வெளியான தகவல். நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள். கிளிநொச்சி இரண்டைமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறப்பு. ஜனவரியை தமிழ் மாதமாக அறிவிக்க கோரி அமெரிக்க பாராளுமன்றத்தில் தீர்மானம். வடக்கு மாகாண போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்படவுள்ள இந்திய கெப்ரக வாகனங்கள். பெனலாக திருடிய மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். துரைராசா ரவிகரன். இறுதி யுத்தத்தில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்பது அரசின் நிலைப்பாடு. சிவஞானம் ஸ்ரீதரன். திஸ்ஸவிகாரைக்கு எதிரான போராட்டம். மனித உரிமை ஆணைக்குழுவும் போலீசாருடன் இணைந்து சதி. வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் மின்சாரம் நேற்று துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பாதுகாப்புக்காக குளிரூட்டியில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு செல்லுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் மின்சார கட்டணம் செலுத்தப்படாத நிலையில் நேற்று காலை மின்சார சபை ஊழியர்களால் குறித்த அலுவலகத்துக்கான மின் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக அங்கு மின்சாரம் தடைப்பட்டதோடு மின் பிறப்பாக்கி மூலம் மின்சாரத்தை வழங்குவதற்கு ஏதுவான சூழல் காணப்படாமையினால் மின் பிறப்பாக்கி மூலமாகவும் மின்சாரம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அங்கு கர்ப்பிணி தாய்மார் மற்றும் சிறுவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த ஊசிகள் சில குளிரூட்டிகளில் வைக்க வேண்டிய நிலைமை காணப்பட்ட போதிலும் மின் துண்டிக்கப்பட்டமையினால் அவை பழுதடைந்து விடுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எனவே இது தொடர்பில் உடனடியான நடவடிக்கைகள் எடுத்து குறித்த தடுப்பூசிகளை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்து அறிவித்தலுக்கான மின் கட்டணம் நீண்ட காலமாக செலுத்தப்படாமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான உரிய அதிகாரிகள் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் ஒரே சீன கொள்கையை ஆதரிப்பதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அந்த நாட்டு ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு சீனாவில் உள்ள மக்கள் மண்டபத்தில் அந்நாட்டு நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல பிரச்சினைகள் குறித்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இதன் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிடுகையில் சீனாவின் பொருளாதாரம், தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மனித மேம்பாட்டில் அடைந்துள்ள மகத்தான முன்னேற்றத்தில் இலங்கை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. எமது அரசாங்கம் இருதரப்பு மற்றும் பல்தரப்பு உட்பட அனைத்து துறைகளிலும் ஒரு சீன கொள்கையை ஆதரிக்கிறது. பல தசாப்தங்களாக இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் சீனா முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இந்த விஜயம் நமது நாடுகள் மற்றும் மக்களின் பரஸ்பர செழிப்பை வலுப்படுத்தும் என நம்புவதாக அவர் குறிப்பிடுகிறார். இதேவேளை அபிவிருத்தியின் புதிய யுகத்துக்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை நினைவு கூர்ந்த சீன ஜனாதிபதி எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பட்டிப்பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் முகமாக கோமாதா உற்சவம் நேற்று யாழ்ப்பாணம் அன்னசத்திரத்து ஞானவைரவர் ஆலயம் ஒன்றில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் அன்னசத்திர ஞானவைரவருக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று கோபூஜை, கோபவனி, பட்டிப்பொங்கல், கோமாதா கீர்த்தனைகள் என்பன இடம்பெற்றன. அங்கிருந்து கோபவனி, யாழ்ப்பாணம் பெரியகடை வீதி, யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வீதி, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வீதி, KKS வீதி ஊடாக ஆலயத்தை சென்றடைந்தது. ஆலய பிரதம குரு ஸ்ரீகந்தராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலந்து கொண்டார். இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன், இளங்குமரன், யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன், சமய தலைவர்கள், வியாபார நிலைய உரிமையாளர்கள், சமய பெரியோர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டில் 35 சிறப்பு மருத்துவ துறைகளில் 972 சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 2023 நிலவரப்படி அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர் பதவிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இந்த சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை இருக்கும் என அறிக்கை கூறுகிறது. அமைச்சரவையின் ஒப்புதலின்படி 58 சிறப்பு மருத்துவ துறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர்களின் எண்ணிக்கை 2837 இருக்கும்.
இருப்பினும் தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின்படி 50 சிறப்பு மருத்துவத் துறைகள் தொடர்பாக இந்த எண்ணிக்கை 2470 ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 சிறப்பு மருத்துவத் துறைகளில் 66 அங்கீகரிக்கப்பட்ட பதவிகளுக்கு எந்த மருத்துவரும் நியமிக்கப்படவில்லை என்பதை தணிக்கை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் 12 சிறப்பு மருத்துவத் துறைகளில் 113 சிறப்பு மருத்துவர்கள் மேலதிகமாக பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். சிறப்பு மருத்துவர்களின் பணியமர்த்தலுக்கு முறையான அனுமதி இல்லாமல் 12 சிறப்பு துறைகளில் 141 சிறப்பு மருத்துவர்கள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாக தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. கொள்கலன் அனுமதி தாமதம் காரணமாக இலங்கைக்கு வந்த சுமார் 25 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவையின் பிரதி அமைச்சர் ஜனித் துருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். நேற்று ஒரு குடவத்தை முற்றத்தில் கண்காணிப்பு சுற்றுலாவில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து கலந்துரையாடினார். இதன்போது வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் பணியாற்ற சுங்க அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் ஒப்புக்கொண்டனர். குறித்த கலந்துரையாடலுக்கு பிறகு தற்போது அனுமதி வழங்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இவ்வாறான செயற்பாடுகள் கப்பல்கள் வரிசை தொடர்ந்தும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்த இந்த செயலில் ஈடுபட்டுள்ள அனைத்து முகவர் நிறுவனங்களும் 24 மணி நேர சேவையை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பெய்து வருகின்ற கனமழையினால் கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. தற்போது 36 அடி 10.5 அங்குல அளவுகளை தாண்டியுள்ளதுடன் குளத்தின் 10.5 அங்குல வான் பாய்ந்து கொண்டிருப்பதால் குளத்தின் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்படுகிறது. எனவே குளத்தின் கீழ்ப்பகுதியில் வாழுகின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றமையினால் மாவட்டத்தில் உள்ள சிறு குளங்கள் கனகாம்பிகை குளம், பன்னேரி குளம், பிரமணந்தனாறு குளம் ஆகியன வான்பாய ஆரம்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி வள்ளுவர் சனசமூக நிலையத்தின் வைர விழா நேற்று இடம்பெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் புதிதாக அமைக்கப்பட்ட முன்பள்ளியின் கட்டடத்தை நாடாவட்டி திறந்து வைத்தார். இதன்போது குறித்த கிராமத்தில் சாதாரணதர பரீட்சையில் தெரிவான மாணவர்கள் பட்டப்படிப்பினை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். குறித்த நிகழ்வில் வலிகாம வடக்கின் முன்னாள் பிரதேச சபை செயலாளர் சுகிதன், தெல்லிப்பளை உதவி பிரதேச செயலாளர் மற்றும் பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது தேசியம் நிலைநாட்டப்பட வேண்டுமென்றும் நமக்குள் இருந்த சில முரண்பாடுகள் காரணமாக கடந்த தேர்தலில் புதிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கணிசமான வாக்கு கிடைத்தமையினால் இறுதி யுத்தத்தில் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்றும் அதனால் தான் மக்கள் தேசியத்தை விடுத்து எமக்கு வாக்களித்துள்ளார்கள் என்று கூறுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் ஒரு இன அழிப்பு செய்யப்பட்ட இனம். நாங்கள் பல ஆயிரக்கணக்கானவர்களை மன்னாருடைய பேராயராக இருந்த ராயம் யோசப் அவர்கள் தன்னுடைய நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் கொடுத்த அறிக்கையிலே சொன்னார், 1,46,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டும் காணாமலும் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மறைந்த பேராயருடைய அறிக்கை தான் இந்த உலகம் முழுக்க பேசப்படுகின்ற விடயம். 4,00,000 மேற்பட்ட மக்களையும் இந்த மண்ணிலே நாங்கள் ஆகுதியாக்கி இருக்கிறோம். 60,000 மேற்பட்ட மாவீரர்களை விதையாக்கி இருக்கிறோம். இவற்றையெல்லாம் கடந்து வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏன் எங்களுடைய மக்கள் ஒரு மாற்றத்தை தவறான வழியில் சிந்தித்தார்கள், ஏன் அந்த தவறான சிந்தனை அவர்களிடம் வந்தது என்ற எண்ணம் எங்கள் எல்லோருடன் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை நான் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் சில வேளைகளில் யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற மக்கள், அதில் குறிப்பாக நல்லூர், யாழ்ப்பாண தொகுதி, மானிப்பாய் தொகுதியிலே இருந்த பெரும்பாலான மக்கள் ஒரு மாற்றம் வேண்டி தென்னிலங்கை கட்சிக்கு வாக்களித்திருந்தார். ஆனால் இன்று அவர்கள் அந்த கட்சி சொல்லுகிறார்கள், இந்த மண்ணிலே யாரும் சாகவில்லை, அவர்கள் போர்க்குற்றங்களை பற்றி கேட்கவில்லை, தங்களுக்கு ஒரு இன அழிப்பு நடந்ததாக அவர்கள் நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால், போர்க்குற்றம் நடந்திருந்தால், எங்கு யாராவது செத்திருந்தால் அவர்கள் எங்களுக்கு வாக்களித்திருப்பார்களா? ஆகவே அங்கு எதுவும் நடக்கவில்லை என்று இப்பொழுது அந்த கட்சி உங்களுக்கு முன்னாலே சொல்லுகிறது. நாங்கள் விட்ட தவறு, படித்தவர்கள் இருந்து பாமர மக்கள் வரை எங்களிடம் இருந்த சில கோபங்களையும் எங்களிடம் இருந்த சில மாற்றான சிந்தனைகளையும் தவறாக நாங்கள் பயன்படுத்தியதன் விளைவு நாங்கள் இந்த உலக அரங்கில் ஒரு சர்வதேச விசாரணையை வேண்டியிருக்கிற போது அந்த சர்வதேச விசாரணை நீண்டு போகக்கூடிய அளவிற்கு எங்களுடைய மக்களை தங்களுடைய வாக்குகளை தவறாக செலுத்தியதன் காரணமாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள் இருக்கிறோம். ஆகவே நான் அதனை மீண்டும் உங்களிடம் சொல்கிறேன்.
இன்னும் ஒரு தேர்தல் வரலாம். இன்னும் ஒரு தேர்தலை நோக்கி இந்த நாடு முயற்சிக்கக்கூடும். அது நடக்கக்கூடும், நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் எங்களுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை. எங்களுக்கு நடந்தது இந்த தேசத்திலே மிகப்பெரிய போர்க்குற்றம். 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த உலக பந்திலே மிக மோசமாக இன அழிப்பு செய்யப்பட்ட இனம் என்பதை எங்கள் வாக்குகள் மூலம் நாங்கள் சரியாக சொல்ல தவறினால் நாங்கள் மீண்டும் அந்த தென்னிலங்கையினுடைய தேசிய கட்சிகளுக்கு அடிமைகளாக வாழ்வதை விட எங்களுக்கான விடிவு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அதனைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு வாக்குக்கான தேர்தலுக்கான வார்த்தைகளாக சொல்லவில்லை. நாங்கள் ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்லப்படுகிறோம். நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தனைகள் இருந்து நாங்கள் எங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த உருவாக்கங்கள் இல்லை என்றால் எங்களால் மாற்றம் காண முடியாது. இன்று ஆட்சியில இருப்பவர்கள் சொல்றார்கள் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை. ஆனந்த சுதாகரன் அவருடைய மனைவியும் இறந்து விட்டார். 2 பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவர் நீண்ட நெடுங்காலமாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதியாக அவர் சிறையிலே இருக்கிறார். அரவிந்தன் சிறையிலே இருக்கிறார். இன்னும் 1000 பல இளைஞர்கள் இருந்தாலும் நூற்றுக்கணக்கான அரசியல் கைதிகள் இப்பொழுதும் இருக்கிறார். ஆனால் அரசினுடைய சிறைத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்கிறார் அரசியல் கைதிகள் இல்லை. ஆகவே நாங்கள் எங்களை புறப்பட்டுக் கொள்ள வேண்டிய, எங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய, எங்களை நாங்களே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கால தேவைக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சிந்தனையை உருவாக்குங்க. தமிழர்கள் ஒரு தனித்துவமான இடம், எங்களுக்கான தனித்துவமான மொழி அடையாளம், எங்களுடைய நில அடையாளம், எங்களுக்கு உரித்தான கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள். நாங்கள் எங்களை நாங்களாக அடையாளப்படுத்துகின்ற அதற்கான ஒரு வலுவை கொண்டு வர வேண்டும். அந்த வலு தேர்தல் மூலம்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தேர்தல் வருகிற போது நாங்கள் ஏதோ ஒரு மாற்றம் என்ற மாயை கொண்டு போய் எங்களுடைய இடத்தை இழந்து கொண்டால் மீண்டும் எங்களுக்காக பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். யார் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கல்வி கொடுப்பதற்கும் காணியுடைய எல்லைக்காகவும் கதைப்பார்களை தவிர விட்டு போன காணிகளை மீட்டெடுத்து தர மாட்டார்கள். அல்லது எங்களுடைய மண்ணிலே நாங்கள் வாழ வேண்டிய உரிமைகளை, பாதைகளை திறந்து எங்கள் காணிகளை விடுவிக்க மாட்டார்கள். இன்னும் கூட நாங்கள் இதிலே இருக்கிறோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனால் எங்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. இது மாத்திரம் பலாலி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்காக இன்று மல்லாகம் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் போராட்டக்காரர்களுக்கு உணவு வழங்க சென்ற வேளை இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கு சமூகம் அளிக்குமாறு நீதிமன்றத்துக்கு அழைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கியும் இதுவரை எவ்வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என போலீசாரால் கொழும்புக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே மனித உரிமை ஆணைக்குழுவும் அரசுடன் சேர்ந்து பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் இது தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என இதன்போது தீபன் திலீசன் குறிப்பிட்டுள்ளார். பலாலி ஓஐசியினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் கொழும்பில் உள்ள தலைமைச் செயலகம் எங்களுடைய அந்த முறைப்பாடுகளை கொழும்பில் உள்ள தலைமைச் செயலகம் பெற்றிருப்பதாகவும் அது குறித்து அவர்கள் தாங்கள் விசாரிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த இடத்திலே 1.5 வருடங்களாக பலாலி ஓஐசியினுடைய அந்த சட்டவிரோதமான செயற்பாடுகள் தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கொழும்பு செயலகம் விசாரிக்கவில்லை என்பது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஒரு நம்பகமான செயற்பாட்டையும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அது நீதியை வழங்கும் என்கின்ற அந்த விடயத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்ற விடயத்தையும் நான் என்னுடைய இன்றைய முறைப்பாட்டிலே பதிவு செய்திருக்கின்றேன். அப்பொழுது சட்டவிரோதமான செயற்பாட்டிலே ஈடுபட்டிருந்த பலாலி ஓஐசி நயனஜித் என்பவருக்கு உரிய நடவடிக்கை இந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொண்டிருந்தால் இன்று மீண்டும் ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுகளிலும் ஒரு பொய்யான புண்ணியப்பட்ட வழக்குகளையும் செயற்படுத்துவதிலே அவர் கட்டுப்பட்டிருப்பார். ஆகவே இந்த முறைகேடுகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் துணை போயிருக்கின்றது என்பதுடன் இந்த அரசு முன்கொண்டு செல்லுகின்ற செயற்பாடுகள், சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்திற்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் துணை போகின்றதா என்ற கேள்வியும் எங்கள் மட்டத்திலே எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே பலாலி ஓஐசி எனக்கு அனுப்பிய பதிவு தபால் மூலமாக நீதிமன்ற கட்டளையினுடைய உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும்
பலாலியினுடைய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இடத்திலே நான் பிரசன்னமாகி இருக்காத நிலையில் எவ்வாறு நீதிமன்ற கட்டளையை மீறியதாக பலாலி ஓஐசி வந்து இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார் என்பது தொடர்பாக நான் நீதியை பெற்றுத்தருமாறு மீண்டும் வந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே வந்து நான் முறைப்பாடு செய்திருக்கின்றேன். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நீதி வழங்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் அந்த முறைப்பாட்டை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த முறைப்பாட்டை நான் பதிவு செய்திருக்கின்றேன். அதே வேளையிலே தூதரகங்களுக்கும் இந்த முறைப்பாட்டை செய்ய இருக்கின்றேன். ஐக்கிய நாடுகளினுடைய வதிவிட பிரதிநிதிக்கும் நான் வந்து இந்த முறைப்பாட்டை செய்ய இருக்கின்றேன். ஆகவே இந்த அரச கட்டமைப்புக்குள் நின்று கொண்டு செயற்படுகின்ற நீதி கட்டமைப்பு எவ்வளவு ஒரு அசமந்த போக்காக செயற்படுகின்றது என்பதையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குகின்ற செயற்பாட்டிலிருந்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தவறு இருக்கின்றது என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றேன். வனவள திணைக்களம் மக்களிடமிருந்து களபாடிய காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். மன்னார் முசலி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் புதன்கிழமை இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முசலி பிரதேச செயலக பிரிவில் பெருமளவான மக்களின் காணிகள் வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கிராம மட்ட பொது அமைப்புகளால் குறித்த கூட்டத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார். முசலி பிரதேச செயலகத்தால் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அனுமதியுடன் வனவள திணைக்களத்திடமிருந்து 3510 ஏக்கர் காணிகளும் வனஜீவராசிகள் திணைக்களத்திடமிருந்து 1110 ஏக்கர் காணிகளும் விடுவித்து தரும்படி கோரப்பட்டுள்ளதாகவும் இதன்போது முசலி பிரதேச செயலாளரால் சுட்டிக்காட்டப்பட்டது. பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் காணி உரிமையாளர்களுக்கு தெரியாமல் வனலாகா தமது எல்லை கற்களை இட்டு மக்களின் காணிகளை அபகரிக்கின்றது. அத்தோடு வனஜீவராசிகள் தொல்லியல் திணைக்களத்தினர் படையினர் என பல்வேறு திணைக்களங்களும் இவ்வாறு மது காணிகள் மக்கள் காணிகளை அபகரிப்பு செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மிக அதிகளவான மக்களின் காணிகளை வனவள திணைக்களம் அபகரித்துள்ளது. இவ்வாறு அபகரிக்கப்பட்டுள்ள மக்களுடைய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் அரச தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதேபோல் நாம் இது தொடர்பில் ஜனாதிபதியுடனும் உரிய ஏனைய தரப்புகளுடனும் பேச தயாராக இருக்கின்றோம். வனவள திணைக்களத்தின் அபகரிப்பு செயற்பாடே மிக மோசமாக காணப்படுகிறது. எனவே வனவள திணைக்களம் மக்களிடமிருந்து திருடிய காணிகளை முதலில் விடுவிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க கோரி தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி எம்பி தலைமையில் ரோகண்ணா அமிபெரேரா, ஸ்ரீ தானதோர், பிரமிளா, ஜெயபால், சுகால், சுப்பிரமணியம் உள்ளிட்ட 15 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக ராஜகிருஷ்ணமூர்த்தி தெரிவிக்கும் போது, ஒரு தமிழ் அமெரிக்கராக அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மொழி, பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை மதிக்கும் இந்த இரு கட்சி தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். அமெரிக்கா என்பது பல்வேறு மொழிகள், கலாச்சாரம், கருத்துக்கள் மற்றும் மரபுகளின் ஒரு அங்கமாகும். இந்த தீர்மானம் 3.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் அமெரிக்கர்களின் வளமான மற்றும் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் நம்ப முடியாத சாதனைகள் மீது வெளிச்சம் போடும் என நான் மனதார நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார்.